மீசான் டிவியின் தமிழ் பேசும் நெஞ்சங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொலியில புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றாச்சு. யார் அவரை பற்றிய சுவாரஸ்யமான பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்க போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, 10வது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்தவர் கலாநிதி பட்டம் குறித்து பல்வேறு சர்ச்சைகளை அவர் பதவி விலகியாச்சு. அது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான கடிதமும் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு அவர் பதவி விலகிய அந்த சர்ச்சைக்குரிய விஷயம் நாம் அறிந்த விஷயம். 17ஆம் தேதி அதிகாலையில் 9:30 மணி அளவுல பாராளுமன்றம் கூடுவதாக இருந்தது. அதே போன்று கூடியது. அதில் முதல் நிகழ்வாக புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது போலவே அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குது. ஹரிணி அமரசூரிய அவருடைய கட்சி சார்பாக புலனறுவ மாவட்டத்தில் போட்டியிட்டு அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற டாக்டர் ஜகத் விக்ரம் ரத்னா அவங்களை பிரேரித்தாரு. அது எந்த ஒரு வாக்கெடுப்புக்கும் போகாமலே அந்த ஒரு விஷயம் புதிய சபாநாயகராக அவர் தெரிவு செய்யப்பட்டு அவருக்கான வாழ்த்து செய்திகளும் சொல்லப்பட்டது. அவருடைய உரையும் இடம்பெற்றது. அதிலே பக்க சார்பற்று நடந்து கொள்வதாகவும் அரசியலமைப்பு எது சொல்லுதோ அதற்கேற்ப நடப்பதாகவும் அவர் மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப நடப்பதாகவும் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சாச்சு. இந்த சந்தர்ப்பத்துல இந்த சபாநாயகர் ஆசனம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்க சென்ற காணொலியில சொல்லியிருந்தோம். ஜனாதிபதி, பிரதமர் 3வது நிலையாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆசனமாகவும் பதவியாகவுமே இது பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றத்தை வழிநடத்துகின்ற, நாட்டிற்கு சட்டம் இயற்றுகின்ற மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பகுதியில டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன பொருத்தமானவர், சால சிறந்தவர் என்பது மீசான் டிவியினுடைய தேடல். அவரை தேடி பார்த்ததுல ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை பார்க்க முடிஞ்சு. முதல்ல ஒரு சிறந்த மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதர், ஆளுமை நிறைந்த ஒரு நிர்வாகி. ஊழல் என்ற ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாரபட்சம் என்பது கிடையாது. இது எல்லாத்துக்கு மேல இனவாதம் என்பது கடுகளவும் அவர்கிட்ட இல்லை என்பதற்கு அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்க முடிந்தது. இவர் திருகோணமலை பொது மாவட்ட வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அவரோடு பழகியவர்களிடம் கேட்டு பார்த்ததுல இனவாதம் என்பது அவர்கிட்ட கிடையவே கிடையாது, புரிந்துணர்வோடும் அனைவரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு நல்லுள்ளம் படைத்தவர் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருகோணமலை அந்த குறித்த வைத்தியசாலையில முஸ்லிம்கள் பயன்படுத்துவதற்கென ஒரு பள்ளி வாயில் இருந்தது. அது பயன்படுத்த முடியாத அளவுக்கு மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் பயன்படுத்த முடியாத நிலையில இருந்த இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஒரு பள்ளியை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் அதை ஒழுங்காக பயன்படுத்துவதற்குமான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரு பொறுப்புள்ள அதிகாரியாக நின்று அந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சது மட்டும் இல்லாம இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கான பணங்களை அவரே பல பேரை பேசி ஊக்குவித்து அந்த பண உதவியை செய்யும்படி தூண்டினது மட்டுமல்ல, 10,000 போட்டவங்க இருக்கிறாங்க, 20,000 போட்டவங்க இருக்கிறாங்க. இவர் போட்ட தொகை 40,000. காரணம் என்ன? எல்லா இனங்களும் சகவாழ்வோடு வாழணும், அவங்களோட மத கலாச்சாரத்தோட வாழணும், இனவாதங்கள் இருக்கக்கூடாது என்பதை ரொம்ப புரிந்திருக்கிற ஒரு மனிதர் அந்த பள்ளி வாயலை கட்டுவதற்கு தண்ட பணத்தில இருந்து 40,000 கொடுத்தது என்பது இதெல்லாம் அரசியலை நோக்கி பயணிச்சதல்ல. அவர் அரசியலுக்கு வந்தது புதிதாகத்தான். அவர் அந்த காலப்பகுதியில் அங்க வாழும்போது தனது நிர்வாகத்துக்கு கீழே யார் தவறு செய்தாலும் அதை உடனடியாக விசாரணை நடத்தி அதுக்கான வழக்குகளை பதிவு செய்ததாகவும் சொல்லப்படுது. நிர்வாகம் என்பது அது மக்களுக்கானது, வைத்தியசாலை என்பது அது மக்களுக்கானது என்ற ஒரு உயரிய கொள்கையோடு வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது. அதுல மிக முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம்தான், அங்க நடக்கின்ற ஊழல்களை உடனடியாக விசாரித்து அதற்கான வழக்குகளை தாக்கல் செய்தது மட்டுமல்ல, அதோடு சம்பந்தப்பட்ட நிறைய பேரை அவர் இன்ட்ரடிக்ட் பண்ணியதாகவும் சொல்லப்படுது. வாகனங்களை சொந்த தேவைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு கலாச்சாரமும் முன்னைய காலங்களில் இருந்ததாம். அதை உடனடியாக ஒரு நெறிப்படுத்தி முறையாக பதிவு செய்து எங்க போறாங்க எங்க வராங்க எல்லா விஷயங்களையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு பெருமையும் அவரை சாரும் என்று சொல்லப்படுது. எனவே இப்படியான மத இன பேதமில்லாமல் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து செயலாற்றுகின்றவர்கள் இப்படியான ஒரு ஆசனத்துக்கு வந்தது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாழ்த்துறையில் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் தான்
பாரபட்சம் இல்லாம கட்சிப்பேதம் இல்லாம இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க வழிநடத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. கடந்த காலங்களில் நிறைய நம்பிக்கையில்லா பிரேரணைகள் சபாநாயகர்களுக்கு எதிராக வந்ததை நான் பார்க்கிற போது அங்க சொல்லப்படுற ஒரு விஷயம் பக்கசார்பாக நடந்தார் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எனவே இந்த பதவி கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, பேதங்களுக்கு அப்பாற்பட்டு, இனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு அழகான தலைமைத்துவத்தை வகிப்பதற்கு டாக்டர் ஜெகத் விக்ரமரத்னையால் முடியும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. இவருடைய வாழ்க்கை வரலாறை இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுதோ கடந்த காலங்கள்ல ஒரு சபாநாயகர் எவ்வளவு முன்மாதிரியாக இருக்க முடியுமோ அப்படியான ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு சபாநாயகர் அந்த ஆசனத்துல அமர்ந்து இருந்த வரலாறை பார்க்க முடியுது. அதுதான் புத்தளம் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் நுழைந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எச்.எஸ். இஸ்மாயில் அவர்கள் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அந்த காலகட்டத்துல பிரித்தானியாவுக்கு சபாநாயகர்களுடைய ஒரு மாநாட்டுக்கு அவரை அரசு செலவுல அனுப்பி வைக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தவர் மீதி பணத்தை அரசிடம் ஒப்படைச்சாரு. அவ்வளவு தூரம் ஒரு நிர்வாகியாக, ஆளுமை மிக்கவராக, நம்பிக்கையாக, நாணயத்தோடு வரப்பிரசாதங்கள் எல்லாம் தாண்டி தனக்கு செலவுக்கு தந்த அந்த பணத்துல மிச்சம் கொடுத்த பெருமையும் அந்த பாராளுமன்றத்துக்கு இருக்குது, அந்த ஆசனத்துக்கு இருக்கிறது என்பதுதான் எமது பார்வை. அதே போல சபாநாயகராக இஸ்மாயில் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அவருடைய மாமா கொழும்புல அவர் வாழட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த பணத்துல ஒரு காணி வாங்கி வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு அந்த ஒரு வீட்டுல சபாநாயகர் வாழ்ந்து வந்தாரு. அதுக்கு பிற்பாடு பாக்கிர் மாக்கார் சபாநாயகராக இருந்த போதோ அந்த வீட்டுல வசித்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கு பிற்பாடு அரசு அந்த வீட்டை அரசு தேவைக்காக பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த எச்.எஸ். இஸ்மாயில் சபாநாயகர் எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு நடந்தார் என்பதை பிரதிபலிக்கிற வகையில 2003ஆம் ஆண்டு அரசு அவருடைய சேவையை பாராட்டி ஒரு தபால் முத்திரை ஒன்றையும் அவர் நினைவாக வெளியிட்டது மிக பாராட்டுக்குரிய விஷயமாக அரசு பார்த்திருக்கின்றது நமக்கு தெரியுது. இப்படியான வழியில தான் அந்த ஆசனம், சபாநாயகர் ஆசனம் பார்க்கப்படுது. அப்படியான வரலாறு கொண்ட ஒரு ஆசனம் தான் அது. பல பேர் வெளிப்படையாக இனவாதத்தை பேசுவாங்க, இனவாதத்தை செய்வாங்க. சில பேர் இனவாதம் இல்லை இல்லை என்று சொல்லி செயற்பாட்டில் இனவாதத்தை கக்கி கொண்டிருப்பாங்க, செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனா புதிய சபாநாயகர் அரசியல் வாழ்க்கைக்கு முன்னமே அவர் ஒரு சமூக நல்லிணக்கத்தோடும் அனைத்து மதத்தவர்களையும் அவர்கள் உணர்வுகளை புரிந்து நடக்கின்றவராக அவருடைய வரலாறை பார்க்க முடியுது. எனவே இந்த ஆசனத்துக்கு மிக பொருத்தமானவர், நியாயமாகவும் மனசாட்சியை முன்னிறுத்தும், நீதியாகவும் நியாயமாகவும் நடப்பார். அது அவருடைய உள்ளத்தோடும் சிந்தனையோடும் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதை எமக்கு அவருடைய கடந்த கால வரலாறு சொல்வதை பார்க்க முடியுது. எனவே புதிய சபாநாயகருக்கு வாழ்த்து செய்தியை கூறிக்கொண்டு மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து இன மதங்களுக்கு அப்பாற்பட்டு செவ்வனே ஒரு அழகான ஆட்சியை கொண்டு நடத்துகின்ற அந்த பாராளுமன்றம் உங்கள் தலைமையின் கீழ் செழிப்புற வளம் பெற வாழ்த்துகிறோம். மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.